ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சூப்பர் ஸ்டார் பற்றிய பழைய ஒரு நியூஸு, அது தலைவரோட கொள்கை மாறா நிலைப்பாடு, அதை தான் இந்த நியூஸ் எடுத்துக்காட்டுது. அதாவது நம்ம ஏவிஎம் சரவணன் அவர்கள் நம்ம தலைவர் அந்த நேரத்தில் சிவாஜி திரைப்படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஒரு சென்ட் கம்பெனி விளம்பரத்தில் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டில்லை மட்டுமே, நீங்கள் நடிக்க வேணாம், உங்களுடைய ஃபோட்டோவை மட்டுமே பயன்படுத்திக்கிறோம் சார், அதுக்காக ₹1 கோடி தரோம் அப்படின்னு சரவணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குகன் அவர் ஏவிஎம் ப்ரொடக்ஷனோட இன்னொரு ப்ரொடியூசரு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஸ்டில் மூலயமா ஒரு தொகையை உங்களது அறக்கட்டளைக்கு நீங்கள் பயன்படுத்திங்க சார், உங்களுடைய ஸ்டில்லை மட்டுமே நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், நீங்கள் நடிக்க வேணாம், உங்களுடைய ஸ்டில்லை மட்டுமே நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட அவங்க கூறியிருக்காங்க. ஆனால் ரஜினி அவர்கள் அதனை மறுத்து விட்டார். ஏன்னா எதற்காக அப்படின்னு நம்ம குகன் அவர்களும் சரவணன் அவர்களும் ஏன் சார் இது போல விளம்பரத்தில் நடிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சென்ட் விளம்பரத்தை பார்க்குறவங்க நான் அந்த சென்ட்டை பயன்படுத்துவதாகவும் நினைப்பாங்க, ரசிகர்கள் என்னுடைய நடிப்பை பார்க்க தான் தியேட்டருக்கு வராங்களே தவிர நான் அவர்களை ஏமாற்றக்கூடாது, சென்ட் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் வாங்குங்க அப்படின்னு நான் அவங்கள புஷ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லி சரவணன் அவர்களையும் குகன் அவர்களையும் ரீப்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்கு சரி ஓகே சார் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா இந்த நியூஸ் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரே கொள்கையோடு நான் விளம்பரத்தில் நடிக்க முடியும்னா நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரே கொள்கையோடு கரெக்டாக சொன்ன மாதிரி நடக்கிறவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த நியூஸை பற்றி உங்களுடைய கமெண்ட் வரவேற்கப்படுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நியூஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.